பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான இனிய 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும். அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக சனி பயிற்சி, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு போவார். குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு மே மாதம் 14ஆம் போவார். ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் 18ஆம். கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் 18ஆம். அப்போ ஒரு 4 கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது. மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும், அப்புறம் நிவர்த்தி ஆகும். குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார். அதெல்லாம் நான் சொல்லலை, சொன்னவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ. அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும், ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்து பயன்படுங்க. மாத கிரகங்கள் இதில் போடலை. சூரியன், புதன், சுக்கிரன் இதெல்லாம் நம்ம போடலை. ஏன்னா நம்மளுடைய மாத வீடியோ வெளியே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது, ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்த சேனலில். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும். ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான், என் தாய் தந்தையார், என் குலதெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன். புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது, அதை கேட்டுக்குங்க. பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இது பக்கம் ஆட்சியாக இருந்தார். அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது. ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு போவார். அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் சனி பகவான் ராகு மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன செய்யும் அப்படின்னா, இது காற்று ராசி, இது நீர் ராசி. அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று, இது வாயு கிரகம். அப்போ நீர் வீட்டில் ஒன்று சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள், கடல் கொந்தளிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள், இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குருவோட வீடு. சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது. ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது. ஆக இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது, அல்லது நம்ம இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது. அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம், தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவது நல்லது. அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு போகிறார். குருன்னா யார்? ஆசிரியர். புதன்னா யார்? மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருனா தனம், பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி. புதன்னா கணக்கன்னு சொல்கிறது. அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும். அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம். கணக்கன் வீட்டுக்கு போகும்போது, புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை, பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் படிப்பு நல்லா இருக்கும். கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னு சொல்கிறது. 5ங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது, 5ஆம் இடம் என்பது
குழந்தைய சொல்கிறது. அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும். அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சிம்ம வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கேதுன்னா தடை கிரகம், கேதுன்னா ஆன்மீக கிரகம், கேதுன்னா வழக்குன்னு சொல்கிறது. அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இது எல்லாமே பொது பலன் தான். இது ஒரு 20% 25% தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது. ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். கலங்கரை விளக்கம்னா என்ன? வழி தெரியாதவங்களுக்கு வழி காட்டுறது, ஒளி கொடுக்கறது. இதுதான் கன்னி ராசி. கன்னி ராசியில் அற்புதமான தலைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கன்னி ராசின்னா வழக்கறிஞர், கன்னி ராசின்னா ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. தொழில்துறையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்னஸ் மேக்னட்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல தான் உச்சமாவார். சரி, இந்த கன்னி ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கன்னி ராசிக்கு முதல் பாயிண்ட்டு, இவ்வளவு காலம் குரு நல்ல இடத்துல இருந்தாரானா இருந்தார், சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னா இருந்தாங்க. இந்த சனி பகவானும் குரு பகவானும் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக உங்களுக்கு நன்மையில் செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க, இப்போவும் செய்வாங்க, மார்ச் ஏப்ரல் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடம் மாற்றம் உண்டு, எல்லாருக்கும் வரும்ல. நம்மளே டெய்லி ஒரே மாதிரி ஒரே இடத்துலையாவா இருப்போம்? ஒரே சாப்பாடையே சாப்பிட்றோம், மாற்றி சாப்பிட்றோம், மாற்றி போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த வருஷம் எப்படி சார் இருக்குன்னா, முதல் பாயிண்ட்டு ராசியில் இருக்க கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. ராசியில் இருக்கிற கேது அவருக்கு 12ல் போகிறது, 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வர்றது பெஸ்ட்டு. கையெடுத்து கும்பிடுக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பக்கத்தில் ஏதாவது துர்க்கையம்மன் கோவில் இருந்தால் போய் வழிபாடு பண்ணி, அம்மா தாயே இவ்வளோ காலம் எனக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணாமல் காப்பாற்றி விட்டீங்க, நன்றி சொல்லணும். யாருக்கு? ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும். குறிப்பாக விநாயகருக்கு நன்றி சொல்லணும். தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அந்த திருவாரூர் பக்கம் இருந்தீங்கன்னா பட்டீஸ்வரன் கோவில் போய் துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிக்கலாம். சரி, 12ஆம் இடத்துக்கு போய் என்ன சார் பண்ணுவார்? 12ஆம் இடம்னா பயணம்னு அர்த்தம். 12ஆம் இடம்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்கிறது. அங்கே கேது போகும்போது இந்த பயணங்கள் அனைத்தும் ஆன்மீக பயணமாக நல்லா இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 12ல் கேது வரும்போது நல்ல தூக்கம் வரும், ஆனால் குழப்பம் இருக்கும், அதை மாற்றிக்கணும். சரி, இப்போ 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வரலாமா சார் அப்படின்னா ஜோதிடம் பொதுவாக சொல்லுது 10க்கு குரு நல்லவர் இல்லை, நல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே ஜோதிடம் என்ன சொல்லுது? 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இடத்தை மாற்றி விடுவார், தொழிலை மாற்றி விடுவார், வீட்டை மாற்றி விடுவார், புதிய நட்பை கொடுப்பார், அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த குரு திரும்ப 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த குரு திரும்ப 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த இடம் புனிதமாக போகுதுன்னு அர்த்தம். 2ன்னா என்ன சார்? பணம் வரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குரு யாரு? கோடிகளுக்கு அதிபதி, மதிப்பிற்குரிய மனிதர்களுக்கு அதிபதி, பெரிய மனுஷன், பெரிய தொகை எல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குருன்னா யாரு? குழந்தை. 2ஆம் இடம்னா வரவு. அப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய குழந்தை பிறக்க போகுது. 4ஆம் இடம்னா வீடு, 4ஆம் இடம்னா வண்டி, பூமி, மனை, வயல் எல்லாம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, 4ஆம் இடம் உங்கள் மனசு, இது எல்லாம் 4ஆம் இடம். குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆவதுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியே அவர் தான். அப்போ புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, வீடு மாற்றிக்குவீங்க, கார் வாங்கிக்குவீங்க, கார் மாற்றுவீங்க, 2 வீலர் வாங்கிக்குவீங்க. 4ஆம் இடம்னா அம்மாவின் உடல்நிலை நல்லா இருக்கும், அம்மாவுக்கு முன்னேற்றம் உண்டு. அடுத்து எங்கே பார்க்குது? 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடத்துக்கு யார் வந்திருக்கா? ராகு வந்துடுவார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு வந்துடுவார். 6ல் ராகு அற்புதமான யோகம், தவறு இல்லை. 7ல் இருந்ததுக்கு 6 ராகுக்கு ஏற்ற இடம். 6ல் ராகு
நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு. 6ல் ராகு பயணத்தை அதிகப்படுத்துவார். 6ல் ராகு ஏற்கனவே வியாதி இருந்தால் குறையும். 6ஆம் இடத்து ராகு உங்கள் வேலையை விரிவுபடுத்துவார். ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்க வைப்பார். அது சனி பகவானுடைய வீடு. உங்களுக்கு குலதெய்வம் சொல்லக்கூடிய வீட்டில் ராகு இருந்தால், அப்போ ராகு வந்தால் என்ன ஆகும்? நாகமுள்ள பெண் தெய்வம், நாகமுள்ள காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். சரி, 7ல் சனி போயிட்டாரே சார், போகக்கூடாது. சனி பகவான் பொதுவாக எந்த ராசிக்கும் எந்த லக்கணத்துக்கும் 7ல் வரக்கூடாது. என்ன பண்ணுவார்? கண்டச்சனின்னு சொல்கிறது. சனினா யார்? நோயாளின்னு சொல்லலாம். சனினா யார்? அழுக்குன்னு சொல்லலாம். சனினா யார்? நாம் சந்திக்க போகிற மக்கள்னு சொல்லலாம். சனினா யார்? பேஷண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ 7ல் போய் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அந்த இடத்துல மனசையும் உடலையும் தூய்மையாக வச்சுக்கணும். ஆனால் 7ல் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நல்லது பண்ணுவார். உங்கள் மனைவிக்கு நல்லது பண்ணுவார். நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடத்துக்கு நல்லது பண்ணுவார். உங்கள் சம்பந்திக்கு நல்லது பண்ணுவார். ஓட்டு போடுற மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இவ்வளவு நடக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 7ஆம் இடம்னா பெட்டுன்னு சொல்கிறது ஒரு வகைக்கு. அப்படின்னா சனி அங்கே போகும்போது ஒரு நாளாவது மருத்துவத்துக்காக பெட்டுக்கு போகணும்னு அர்த்தம். அப்போ உடம்புல கவனமாக இருக்கணும். 2 வீலர் காரில் போகும்போது கவனமாக இருக்கணும். 7 அப்படின்னா நீங்கள் ஒரு தொழிலுக்கு மறு தொழிலை சொல்கிற அந்த 10க்கு 10ஆம் இடமும் 7 தான். அப்போ தொழில் விருத்தியாகும், பணம் வரும். ஏன்னா ஏற்கனவே குரு 2ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மே மாதத்துலேருந்து. சனி 10க்கு 10ல் இருக்காரு. சனி டெவலப்மெண்ட்டு ராகு மாதிரி அவர் ஒரு விரிவுபடுத்துகிற ஆஃபீஸரு. உங்களை நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அதனால வருமானம் உண்டு, வரவு உண்டு. ஆனால் சனி அந்நிய பாஷை, வேற்று மதம், வேறு மொழி பேசுகிறவங்கனால உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி சனினா முதியவர்கள், சனினா ஹேண்டிகேப்டு, சனினா திருநங்கைகள், சனினா லேபர்ஸ், சனினா பொதுமக்கள், அவங்கனாலே வருமானம் வரும். ஆனால் அதே சனி உங்களுக்கு 12ல் கேது இருக்கிறதுனால, ராகு 6ல் இருக்கிறதுனால நிறைய வருமானத்தை கொடுத்தாலும் 7ஆம் இடம் என்பது குருவோட வீடு. அது நீங்கள் சம்பந்தப்படுற இடம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லது. ஆக இந்த மாதம் 6ல் வரக்கூடிய ராகு நல்லது பண்ண போகிறாரு. 10ல் குரு வந்தாலும் அவர் பார்க்கும் இடங்கள் சிறப்பாக இருக்க போகுது. அப்போ பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய இடமாற்றத்துடன் கூடிய கல்வி நல்லா இருக்கும். அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றத்துடன் கூடிய தொழில் நல்லா இருக்கும். தொழிலுக்காக வீட்டுக்காக இடம் மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, காவல் தெய்வம் ஐயனார், கருப்பர், முனீஸ்வரன், பாண்டி முனி, சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், காளியம்மன், பேச்சியம்மன், இந்த வழிபாடை பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் போய் வாங்க. இந்த புத்தாண்டை மன மகிழ்வோடு கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.